வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 30-31 வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தெரிந்து கொண்ட வேத பகுதி கவனிங்க. விசுவாச பிள்ளைகள் அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடாதபடி வேத பாரகர் இப்படியாய்ப்பட்டவர்கள் மூலமாக தடை செய்த போது அந்த ஆண்டவரை நோக்கி அவர்கள் விண்ணப்பித்த விண்ணப்பம் தான் இது. இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தேவையானதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். பாடல் மூலமாக சொன்னார், உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்வேன், அற்புதம் நீ அதிசயம் காண்பாய். அதே போல அற்புதங்கள் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி தேவைகளை சந்திக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி இன்னைக்கு உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். அல்லேலூயா. அடிமை மூலமாக கர்த்தர் பேசுகிற ஜீவன் உள்ள வார்த்தைகள் இந்த ஆராதனையில பங்கெடுக்கிற எல்லாருக்கும் குடும்பமாய் பேராய் அற்புதம் ஆண்டவர் செய்ய போற நம்பிக்கைக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நிச்சயமா அதை செய்வார். 31வது வசனம். 31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது, இத மனசுல அப்படியே வச்சு நம்ம ஜெபிக்கும் போது கூடியிருந்த இந்த இடத்துல ஒரு அசைவை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த வசனத்தின் முடிவிலே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதமான அதிசயமான காரியங்களை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் போதே அநேக பேர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களை, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது அந்த வார்த்தையிலே தொடப்பட்டு அநேக வியாதிசர்கள் இன்னைக்கு சுகமாகும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி, கர்த்தருடைய கரம் அதை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் அற்புதம் செய்யும் என்கிற தலைப்பிலே நான் உங்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தையை விதைக்க ஆசைப்படுகிறேன். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 6வது வசனம். உன்னத பாட்டு 2:6. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. அவர் இடது கை என் தலைக்கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. அவர் இடது கை நம்முடைய தலையின் கீழ், இடது கை என்று தலைகள் தாங்கி பல கரத்தாலே நம்மை தேற்ற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிகள் அவருடைய கரம் நம்மை தாங்கி நடத்த போகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். நம்ம விசுவாசிக்கிற நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் கேட்கிற நமக்கு கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவருடைய விண்ணப்பத்தை பதிலாய் தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு தான் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை விசுவாசித்து நம்ம நடக்கும். நம்ம ஆமாம், போன வாரமும் அப்படிதான் சொன்னார், போன மாதமும் அப்படிதான் சொன்னார், நம்மளும் கிடச்சிருவனி தான் அவளோடு போகணும். என்னத்தை அப்படி எண்ணி நம்ம சிந்தையில் வந்தாலே நடக்காது. தயவு செய்து பிரியமானவர்களை கொஞ்சம் கவனம். அவர் செய்வார், நம்ம செய்வார். பெத்த தகப்பன் நமக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்வார்? ஒரு சொந்த குடும்பத்தில் ஒரு தாய் தகப்பனை நம்பி தான் பிள்ளைகள் நம்ம வாழுகிறோம். அப்படி வாழ்கிற இடத்துல ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் சில காரியம் தகப்பனுக்கு செய்ய முடியல, லேட் ஆகிட்டுன்னு சொன்னால் அப்படியே வீட்டை விட்டு ஓடிடுவோமா? தயவு செய்து பிரியமானவர்களே, பொறுமை
காத்திருப்பது என்பது ஜெயத்தின் அடையாளத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில். நிறைய விஷயம் காத்திருப்பை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய இருதயம் எதை சொல்லுகிறதோ கர்த்தர் அதன்படி நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சித்து தான் இந்த சபைக்கு அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த சபை நடுவே வந்து உட்கார முடியாது. அவரை நம்பி வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிப்பின் வல்லமைகளை அவர் காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு, நம்முடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கண்டிப்பா தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. 7வது வசனத்துல என்ன இருக்குது? 7வது வசனம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்குள்ள வித்தியாசம் இன்னைக்கு நம்ம பார்ப்போமானால், நம்மை சுற்றி இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை இல்லாதவர்கள் பல வழிகளிலும் ஐஸ்வர்யமாய் சந்தோஷமாய் ஆரோக்கியமாய் இருக்கிறது போல ஒரு மாய தோற்றத்தை நம்ம காண முடியும். பண வசதி, வயசு, நல்ல திறம், எல்லா விதத்திலும் நம்மளை விட அதிகமாக. ஆனால் நாளானது ஒன்று வரும் பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் வரும்போது யாராலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் தனக்கு இருக்கிற மேன்மையை குறித்தும் சிலவர்கள் வரப்போகிற ஆக்கினை அறியாமல் அப்படி பேசிக்கொண்டு இருப்பார்கள். நாங்கள் நல்லா இருக்கோம், நாங்கள் வணங்குற தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி அவங்களை மேன்மைப்படுத்தி கொள்வார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்படி சொல்லும்போது எது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு எங்கள் ஆண்டவர் போதும். அப்படி நம்ம எத்தனை பேர் சொல்ல பழகி இருக்கோம். நம்ம என்ன செய்கிறோம்? பெருமூச்சு விடுகிறோம். பக்கத்து வீட்டை பாரு, நம்ம தானே இப்படி துன்பப்படுறோம். ஆனால் நாளைக்கு அவர்கள், வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனத்துல அது சொல்லப்பட்டு இருக்கிறது. 8வது வசனத்துல, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். வரும் கடந்து வரும் பிரியமானவர்களே, அவர்கள் சம்பாதித்து வைத்த செல்வமோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ சரீர பலமோ கூட வரவே செய்யாது. நிச்சயம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12 15 வரை, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக சொல்லுகிறார். சில வார்த்தைகளை நிறைய பேர் சோர்வினால, நான் உதாரணத்துக்கு சொன்னேன், சில காரியங்களை குறித்து நாங்கள் எதிர்பார்த்தது எங்களுக்கு நடக்கவில்லையா, அப்புறம் எப்படி நாங்கள் வர முடியும், அதுதான் நாங்கள் நேற்றமும் வரல அப்படின்னு சொன்னது போல, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அல்லேலூயா. நமக்கு ஒரு செக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு சோதனை காலம். 6 நாளும் உழைப்பு, நல்ல வேலை செய், ஓய்ந்திராதே. 7வது நாள் ஒரு வேலையும் செய்யாதபடி தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களாய், ஊன்றப்பட்டவர்களாய், கட்டப்பட்டவர்களாய் கர்த்தரே நம்பி தம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, வேதம் சொல்லுகிறது 6 நாளும் ஆண்டவர் கிரியை செய்து 7வது நாள் ஓய்ந்திருந்து இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை நினைவு கூறும்படி நாம் அவருடைய சமூகத்தில், அவருடைய ஆலயத்திலே முழு இருதயத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அவரை ஆராதிப்போம்னு சொன்னால் நிச்சயமாய் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். நிறைய பேர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லாமல் தான் இருக்கிறார்கள். 13வது வசனம், 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 6 நாளும் எப்படி வேலை செய்யலாம், இரவும் பகலும் எப்படி நமக்கு திறமைக்கு தக்க வேலை செய்யலாம். 14வது வசனம், 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். ஜீவன்களை கூட ஆண்டவர் விட்டு வைக்கல. எல்லாரும்
அந்த பரிசுத்த ஓய்வு நாளே நம்ம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, இதான் விசுவாசத்தின் அடிப்படை. இந்த நம்பிக்கை நம்மளை விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற நாள். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த நாளை தந்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவருடைய சமூகத்தில் நான் வந்து நிற்பேன். நமக்கு தேவையானா நம்ம ஒரு இடத்துல போய் அதை வாங்கி கொள்வது இல்லையா? அதே போல தாங்க இது ஓய்வு நாள், நமக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற நாள். அதுக்கே நம்ம சாக்கு போக்கு சொல்லி பிசாசு உனக்கு தான் தலைவலியை போகலாம் அல்லாமல் நீ போய் அந்த உனக்கு என்ன நிறைய அங்கே பிச்சுட்டா கிடச்சிட்டு இன்னைக்கு போனோன்னு அவ்வளோ தூக்கி தந்துடுவாங்க, இரு பேசாமல் அப்படி இப்படிலாம் சொல்லி பிசாசு இருதயத்தில் தூவம் போடத்தான் செய்வான். நினையாத வேளையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். அதான் சொன்னேன், அதனுடைய நாம அதிசயம். எதிர்பாராமல் ஒரு நன்மை நடப்பது தான் அதிசயம் பிரியமானவர்களே. அது இன்னைக்கு இருக்கலாம், அடுத்த வாரம் இருக்கலாம், அடுத்த மாதம் இருக்கலாம், அடுத்த வருஷம் கூட இருக்கலாம். தயவு செய்து பிரியமானவர்களே, நான் இன்ன வேளை இந்த சமயத்தில் வருவேன் என்று ஆண்டவர் யாருக்காவது சொல்லியிருக்கிறாரா? ஆமாம், ஒரு தூதனுக்கு கூட தெரியாது, ஒருவருக்கு மறைக்கப்பட்டு இருக்கிற ரகசியம். அதனால எப்போ வரும் என்று சொல்லி ஆவலுடன் காத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு தேவையானது பெற வேண்டும் என்று சொன்னால் நாம தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த ஆலயத்திலே வந்து நாட்டப்பட்டு அவருடைய இரக்கத்தை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த 15வது வசனம் அதில் போடுப்போம். தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்று உன் தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அடிமை இஸ்ரவேல் அடிமை தளத்திலிருந்து நம்முடைய முன்னோர்களே ஆண்டவர் கானான் தேசத்துக்கு நடத்தி கொண்டு போய் ஆசீர்வதித்தார். அவருடைய கரம், அல்லேலூயா, அவர் வல்லமை உள்ள கரத்தாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார். பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் ஆண்டவர் இஸ்ரவேலை நடத்தினதை நம்ம நினைவு கூர்ந்து இந்த பரிசுத்த நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதில் இன்னொரு சூட்சமம் இருக்கிறது. வழியில முறுமுறுத்தவர்கள் கானான் தேசத்தை கண்டடையவில்லை, அழிந்து போனார்கள். நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறை நாமும் செய்யக்கூடாது. ஆண்டவர் கூடவே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி அழைத்து கொண்டு போகிறார், வாருங்கள் என்று சொல்லி. அவர்கள் நிதானம் இழந்தவர்களாய் வழிநடுக முறுமுறுப்பு, ஒரு சின்ன தண்ணிக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு வந்தாலே முறுமுறுப்பு. ஆனால் அவங்களுக்கு தெரியல, முறுமுறுத்தா நம்மளுடைய சலுகை நீண்டு போகும். நாளைக்கு நடக்க இருக்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு நீ முறுமுறுத்தா அது கூட 10 நாள் தாண்டி போயிடும். தயவு செய்து அப்படிதான் 40 நாள் நடக்க வேண்டிய தேசத்தை 40 வருஷமாக கடந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசித்து இருக்கிறோம். அந்த முறுமுறுப்பு, அந்த மன உளைச்சல், தன்னம்பிக்கை இல்லை, விசுவாச குறைவு நம்மளை அதிகமாக ரொம்ப ஆசீர்வாத பாதிப்பை கொண்டு வந்து விடும். ஒரு நாள் முறுமுறுத்தா ஒரு வருஷம், 40 நாட்களில் போக வேண்டியது 40 வருஷம். தயவு செய்து இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் நமக்கு அதை பற்றின ஒரு கரிசனையே கிடையாது. ஏன்னா வசனத்தை கேட்டாலே தெரியும், எல்லாம் அந்த ஊழியக்காரன் அவன்கிட்ட போனால் சரியாயிரும். இப்படியே ஊழியக்காரன் வசனத்தை தான் நம்பணும். வசனத்தோடு ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையும் அப்படி ஜாயிண்ட் ஆனால் நிச்சயமா நமக்கு என்ன செய்யும்? அற்புதங்கள் தடைபடாது. ஒரு அல்லேலூயா. 1 நாளாகமம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். வேதம் சொல்லுகிறது உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அதான் பிரியமானவர்களை, எங்க தகுதி பார்த்து, நம்ம உலகம் தகுதி பார்த்து தான் செய்யும். நல்ல டெஸ்ட்ல மார்க் எழுதினா தான் உனக்கு தகுதியான வேலை அப்படி என்று சொல்லி விடுவார்கள். நல்ல உடம்புல பலம் இருந்தால் தான் போலீஸ் வேலை, இப்படியாய்ப்பட்ட சில. இங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய கரத்தினாலே நமக்கு சத்துவம் வல்லமையும் கொடுக்க, அவரால் மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு ஜோசப்பை நம்ம நினைக்கிறோம். சிறுமைப்பட்டவனாய் தன்னுடைய தரிசனத்தை வெளிப்படுத்தினதுனால சொந்த சகோதரனால பகைக்கப்பட்டு குழியிலே போடப்பட்டு போத்திபார் வீட்டில் விற்கப்பட்டு போத்திபார் வீட்டில் அவமானப்படுத்தப்பட்டு சிறைச்சாலை செல்லப்பட்டு
இவ்வளவு சிறுமைப்படுத்தினவனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜோசப்பு வாழ்வு அதோட முடிஞ்சு பார்வோன் சிறைக்கு போயாச்சுன்னா திரும்பி வர முடியாது. அந்தமான் கைதியை போலத்தான். அப்படியாய்ப்பட்ட மீண்டு வரக்கூடாத சிறைக்கு நான் போகிறேன், என் லைஃபை முடிஞ்சு நீ அவன் நினைக்கல. அப்படி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் தாழ்த்தப்பட்டு இருக்கிறேன், என்னோடு கர்த்தர் இருக்கிறார். நான் சிரமப்படுகிறேன், சிறைப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், துக்கப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன், எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு இருந்தார். அந்த ஜோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தால் நிச்சயமாய் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். நடந்ததா இல்லையா? ஒரு பெரிய பார்வோன் சேனைக்கே இரண்டாவது இடத்திலே அவன் தலையை நிமிர செய்த ஆண்டவர். பிரியமானவர்களே, இதே தேவன் நமக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-4 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு எரேமியா என்கிற ஒரு சிறுவனை ஆண்டவர் தேடி வருகிறார். சாமுவேல் அழைத்தது போல பிரியமானவர்களே, தீர்க்க தரிசி எரேமியா சிறு வயது, அவனுக்கு 5 வயசு இருக்கும்போதே ஆண்டவர் அவனுக்கு சத்தத்தை கொடுத்து, அவனுக்கு தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன், நீர் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அதற்கு அவனுடைய வார்த்தை ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்தது? 6வது வசனம். அப்பொழுது நான், கர்த்தராய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். அல்லேலூயா. அவன் சொன்னா அதுக்கு, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கேன், நல்லது கெட்டது ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகிறான். 7வது வசனத்துல, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்றும் நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. எந்த மனுஷனை, அதான் போன வசனத்துல, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். சின்ன பிள்ளை, பெரியவங்க, வயசானவங்க, கிழவனா 80 வயசு மரண தருவாயில இருந்தாலும் அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெரமியாவோட அதான் சொன்னார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய். தயவு செய்து நம்ம சேமை போல அப்படி ஒரு ஆர்வம் இருக்கணும். சேமுக்கு அந்த ஆர்வம் இல்லைன்னா அந்த லேப்டாப்பு இதில் நான் கொஞ்சம் அந்த லேப்டாப்பு தகராறு பண்ணுது, மாற்றி மாற்றி வரும், அதை கவனமாக கொஞ்சம் மைனூட்டாக செய்யணும். ஒரு இடையில ஒரு பாட்டை போட சொல்கிறேன், அதுக்கெல்லாம் ஆர்வமாக இருந்தால் தான் அதை ஆயத்தப்படுத்த முடியும். இது ஆண்டவருக்கு தெரியும். சேமை கொண்டு பயன்படுத்த ஆண்டவர் சித்த ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது. நம்முடைய சபையிலே நம்ம அதை காண்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி இந்த சேம் எப்போ இதெல்லாம் கஷ்டம், அவர் வசனம் பேசிட்டு இருந்தாலும் பாட்டை போடும் பாரு, அதெல்லாம் எனக்கு முடியாதுன்னு அவன் ஒதுங்கல்ல, முயற்சி. அன்பானவர்களே, அந்த ஜெரேமியாவும் அந்த சின்ன வயசுலே தீர்க்க தரிசி ஆவதற்கு ஆண்டவர் சொன்ன உடனே அவ ஒப்பு கொடுக்கிறதாக இருக்கிறது. 8வது வசனத்துல, 8வது வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. ஒருவேளை சேமுக்கு மனசுல டப்பு டப்புன்னு அடிச்சாலும் ஆண்டவர் உள்ளத்துல பேசுவார், நான் உனக்கு அந்த ஞானத்தை தருவேன். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும். பிரியமானவர்களே, இதுக்கு வயசு வரம்பே கிடையாது. நீ எந்த சூழ்நிலையும், நிறைய பேர் வெட்கப்பட்டு ஒதுங்கி இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு சேமுக்கு அப்பா ஒரு உதாரணமா சொல்ல முடியும். எத்தனையோ தடவை பாட சொன்னோம், ஒதுங்கி 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 இப்போ அங்கே போனால் பாட சொல்லுவாருன்னு சொல்லி, ஆனால் அவருடைய பிள்ளை அப்படி இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அதாவது ஆண்டவருக்காக ஆசைப்படுகிறவன் தான் முன்னேற முடியும். கர்த்தருக்காக சேவை செய்ய மனசு வேணும். அது நம்ம பிள்ளைகிட்ட இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். இதே நம்ம ஒரு படிப்பினை. இப்போ நான் ஆர்வப்படுறதுனால தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். இது கொஞ்சம் சிரமம் தான், சில நேரங்களில் ரொம்ப கஷ்டம் போல இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு அந்த காரியத்துக்கு, நீ செய்ய போகிற காரியத்துக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படி, உன்னை நடத்தும்படி, அந்த ஊழியத்தை நடத்தும்படி, ஆராதனை நடக்கும்படி, உனக்கு குரலில் இருக்கிற பலவீனம் நீங்கும்படி, உன்னை திடப்படுத்தும்படி
நான் உன்னுடன் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் இது பொருந்துங்க. தயவு செய்து கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. 9வது வசனத்துல கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளே உன் வாயிலே வைக்கிறேன். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. நேத்து நான் பாருங்க ஒரு சின்ன காரியம். நான் 2:30 மணிக்கு முழிச்சு திடீர்னு பிள்ளைகளும் நைட்டு நான் ஒரு 10 மணிக்கு தூங்கிடுவேன். 11:30 மணிக்கு ஒரு ஃபோன் வந்து எங்கள் பேத்தி ஃபோன் போட்டு சொன்னால் அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் நினைக்கிறேன் மணி 12 ஆயிட்டு, இனி தூங்கணும்னா 2 மணிக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. உடனே அதுக்கு சீனம் மாறுவதற்கு அப்படியே போய் குளிச்சுக்கிட்டு உடனே ஜெபத்தில் உட்கார்ந்து வார்த்தைக்காக ஆண்டவர் நம்முடைய ஆர்வத்தை பார்த்தா வார்த்தை தருவார். இந்த வார்த்தை நைட்டு இரவு 2:30 நான் ஜெபத்தில் இருக்கிறேன். உடனே அதுக்காக நம்ம சீனத்தை பார்க்கக்கூடாது. ஐயோ நம்ம இன்னும் தூங்கவே இல்லையா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவரை மேன்மைப்படுத்துகிறவர், அவர் நம்மளை பாதுகாக்கிறவர். அவர் வசனத்துக்காக காத்திருந்தேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அவர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களோடு பேசுவதற்கு கிருபை அளித்திருக்கிறார். ஒருவேளை அந்த 2:30 மணி தானே ஆகுது, கூட 1 மணிக்கு 2 மணிக்கு தூங்கிட்டு பார்ப்பேன், நான் நல்லா தூங்கியிருக்கலாம். அன்னைக்குள்ள நாள் விருதாயிரும். தேவ பிள்ளையே, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆர்வப்படணும். எவ்வளவு தூரம் கர்த்தருக்காக செய்ய மனதாய் இருக்கிறோமோ கர்த்தர் அதற்கு மேலாக நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன்னத பாட்டு புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அழகு உள்ளவர், எவ்வளவு ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் அவர் எவ்வளவாய் நமக்காக சிறுமைப்பட்டார், சிறைப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். இப்ப இந்த உன்னத பாட்டு 11 படுப்புல பார்ப்போம். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையுமாய் இருக்கிறது. தலை தங்கமயமானவர், தலைமயிர் சுருள் சுருளானவர், வெண்மையும் சிகப்புமானவர். அல்லேலூயா. விண்ணக ராஜவன் அவர். அப்பேற்பட்ட சர்வ வல்லவர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து பூமியிலே வாழ்ந்து ஒரு ஏழை தச்சன் வீட்டிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்து ஏழையோடு ஏழையாக 33 வருஷம் வாழ்ந்தார். எதற்காக வாழ்ந்தார்? உனக்காக, எனக்காக. அதில் நம்ம மனசில் வைக்கணும். இப்படியாக தனக்கென்று எதுவுமே எதிர்பாராத அளவு சிறு பிள்ளையிலே இருந்தே பாடுபட்டு 33 வயசு வரை அவர் நமக்காக தன்னையே அர்ப்பணித்து அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு மரணத்தை சந்தித்த தேவனுக்கு நம்ம எதில் எத்தனை கோடி ரூபாயை கொடுத்து நம்ம நஷ்டப்பட்டு போனோம். நமக்கு இருக்கிற முறுமுறுப்பு, நமக்கு இருக்கிற ஆதங்கம், நமக்கு இருக்கிற பொறுமை இழப்பு, காத்திருப்பு இல்லாமல் கோபப்படுதல், கோவிச்சிட்டு அப்படியே திரும்பிட்டு ஓடுதல். நான் வரல, பைபிள் இன்னைக்கு படிக்காண்டா, நாளை பார்க்கலாம், இப்படியெல்லாம் தயவு செய்து பிரியமானவர்களே, அவருடைய அழகை வர்ணித்தோம். விண்ணகராஜன் இவ்வளவு அழகுக்கு தண்ணீர் நிறைந்த நதி கரையிலே வாழுகிற ஒரு புறாவின் கண்கள் அவருடைய கண்கள். அப்படியாய்ப்பட்ட கண்கள் வழியாய் ஒரு முள்ளு குத்தி வெளியே வந்தது. சிரசிலே அடிக்கப்பட்ட முள் அப்படியே நெத்தி வழியாக கண்ணுக்குள்ள போய் ஒரு கண் வெளியே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவ்வளவு பாடுபட்ட கர்த்தரை நம்ம எந்த இடத்துல வைத்திருக்கிறோம்? ஒரு கருவேப்பிலை போல. கருவேப்பிலை நம்ம ரசத்துக்கு தாள்சம் பண்ணி சூப்பிக்கிட்டு தூர போடுகிற ஒரு கருவேப்பிலை போல தான் வச்சிருக்கிறோம். நமக்கு நல்லது நடந்தால் அவரை கண்டுக்கவே மாட்டோம், அவர் பக்கம் எட்டி பார்க்க மாட்டோம். கஷ்டம் வந்தால் எசப்பா எசப்பான்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். நம்மளை போல ஒரு சுயநலவாதி, நன்றி கட்ட மனுஷி உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. கொஞ்சம் பண்ணு, நீ இப்படி ஒரு மனுஷாருக்கு செய்து அந்த மனுஷர்கள் உன்னை வெறுக்கும் போது நீ உனக்கு உள்ளம் எப்படி வேதனைப்படும். உன்னை வச்சே பாரு. நீ பிறருக்கு உதவி செய்யும் போது உன்னை குறித்து ஒரு அசட்டையாக நல்லா இருக்கிற காலத்தில்
உன்னை ஒரு அசட்டையா நினைக்கும் போது எப்படி இருக்கு? ஏன் உன் தாய் தகப்ப என்ன நினைப்பாங்க? இந்த பிள்ளைய நம்ம எப்படி வளர்த்தோம் ஆசை ஆசையாட்டு. இன்னைக்கு அந்த பிள்ளை நமக்கு வயசான நேரத்தில் நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னு தானே ஆதங்கப்படும். உன் தாய் தகப்பனே இப்படி ஆதங்கப்படும் போது தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு சிரமைப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய அழகு அப்படி வர்ணிக்கப்பட்ட அழகு, அந்த ரோகம் அது. அவருடைய சரீரம் எல்லாம் இரத்த சகுதியாய், அவரே அழகில்லாதவர்களாய் ஈன கோலமிட்டு, அல்லேலூயா, பார்க்கத்தக்க உருவம் அவருக்கு இல்லாதபடி நமக்காக பலியானாரே. அல்லேலூயா சோத்திரம், அல்லேலூயா சோத்திரம். பிரியமானவர்களே, இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அப்படியாய்ப்பட்ட தேவனை குறித்து உள்ளத்திலே அன்பு வைக்கிறவர்களாய், எனக்காக நேசர் என் பாவ அக்கிரமங்களுக்காய் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணம் நான் தான். என்னை போல துரோகிகள் இருக்கிறதுனால என்னை அந்த பாவத்திலிருந்து மீட்டும் பலியா அவர் ஜீவ பலியாக மாறினாரே. என் ஆயுசு உள்ள வரைக்கும் நான் அவரை எப்படி மறப்பேன் என்கிற அன்பு உனக்குள்ளே இருந்தால், எனக்கு ஒரு சகோதரி நேற்று சாட்சி சொன்னாங்க. உண்மையிலே நான் நினைச்சேன் அது என்னவோன்னு சொல்லி சிசி சபைக்கு போனாங்களாம். அப்போ அந்த மகளுக்கு சில பலகினும், முதுகில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, முதுகு வலி இருக்க முடியாது, தலைவலி, ஒரு மனசு ஒரே இடத்துல ரொம்ப ஒரு அரை மணிக்கூறாக ஒரு மனப்பட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த மகள் செபிக்கும் போதே சொல்லுவாளாம், ஆண்டவரே நான் என்ன துன்பப்படுகிறேன், என்னால் தலைவலி இருக்க முடியலையே. ஆராதனைக்கு வராமல் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? ஒரு கணக்கருடைய மனைவி ஆராதனை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியே நான் சிந்தித்தேன் சித்தப்பா, அப்படியே எனக்கு பக்கத்தில் தேவனுடைய அவருடைய சிரசில் 3 முள் இப்படி முக்கோணமாட்டு அப்படி ஆழமாக அந்த முள்ளுக்கு உள்ள இறங்கி அவர் துடிக்கிற துடிப்பை எனக்கு காண்பித்தார். இதை விடவா நீ கஷ்டப்படுகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார் சித்தப்பா. அன்னைக்கு இருந்து நான் என்னுடைய முறுமுறுப்பை விட்டேன். என்னுடைய தலைவலி, என்னுடைய முதுகு வலி புலம்போதே நான் கிடையாது. அவர் படதை விட எனக்கு ஒன்று இது ஒரு பெருசாக தெரியலை. எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு அந்த மகள் வாயிலிருந்து! எத்தனை பேருக்கு இந்த அன்பு இருக்கிறது? என் தலைவலி நீங்குவதற்காக அவர் தலையிலே முற்கரிடம் சூட்டப்பட்டார். அந்த முள்ளு எனக்கு இருந்தால் நான் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டேன். இந்த ஒரு சின்ன சாதாரண தலைவலியை குறித்து இனி என் வாழ்க்கையில் புலம்ப மாட்டேன் என்று அவள் சொன்னாள். என்ன ஒரு சாட்சியும் கூட சொன்னாள். அந்த சபையை அடித்து அந்த உடைச்சி பெரிய சபையாய் கட்டுனாங்களாம். சபையை முடித்து மொத ஆராதனை நடக்குது. அப்போ அந்த மகள் சிந்தையில், இந்த சும்மா இருந்த சபையை உடைச்சிட்டாங்களே, உடைச்சி புதுசாக கட்டியிருக்காங்களே, உடைச்சதுனால ஆண்டவருக்கு கோபம் இருக்காதா அப்படின்னு மனசில் நினைச்சாலாம். அந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரோ, ஒரு வேஷ்டி, ஆண்டவர் உடுத்திருக்கிற வேஷ்டி அந்த ஆலயம் முழுவதும் விரிக்கப்பட்டு வெண்வஸ்திரமாக அப்படி பூரணமாக இருக்குதாம். புதிய ஆலயம், பெரிய ஆலயம். அந்த ஆலயம் முழுவதும் வேஷ்டியாக நிறைந்த அந்த தொங்கல் 4 பக்கம் அப்படியே இருக்குதாம். அவளுக்கு ஆச்சரியம். அப்போ சின்ன ஆலயத்திலும் ஆண்டவர் இருக்கிறார், இந்த புது ஆலயத்திலும் பிரதிஷ்டை பண்ணுகிற இந்த ஆலயத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதை எனக்கு வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, ஆராதனை முடிச்சு நான் வெளியே வாரேன். ஆராதனை முடிச்சு வெளியே வாரேன். ஒரு முதியோர், எங்கள் சபைக்கு இதுவரைக்கும் நான் அவரை பார்த்ததே கிடையாது. நாங்கள் ஆராதனை முடித்து வெளியே வரோம். அந்த முதியவர் உள்ளே போகிறாரு. பாத்தியா, நீ பார்த்த அந்த மகிமை எப்படி இருந்தது, எவ்வளோ இப்போ பெரிய அந்த மகிமை நல்லா இருந்து இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தலைன்னு சொன்னார். நான் அப்படியே யோசிச்சுட்டு அவருக்கு தெளிவாக என்னை கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அது நான் நினைக்கிறேன், ஆண்டவராக தான் இருக்கிறோம். அந்த வயசானவரை நான் இதுவரைக்கும் காணலை. அவர் மகிமையை பார்த்தியா, இந்த சின்ன மகிமையை விட இப்போ உள்ள மகிமை எப்படி இருந்து பார்த்தியான்னு சொன்னது நிச்சயமாக அது ஏசப்பா தான் சொன்ன. இந்த மாதிரி விசுவாசம் இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தருக்குள்ளே நிலைச்சு நிற்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏசையா இனி வார்த்தைகள் கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை குறித்து
நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 45:12. நான் பூமியை உண்டு பண்ணி நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதின்மேல் இருக்கிற அதின்மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, என் கரங்கள் வானத்தை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். ஆண்டவர் நமக்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனிங்க. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன.